ராஜபக்ஷக்களின் தொழிற்சாலைகளில் முன்னாள் போராளிகள். ஆரம்பமாகியது ஐநா கூட்டத்தொடர். ஸ்ரீலங்கா தொடர்பான மீளாய்வுக்கு தயார். குருந்தூர் மலையில் நடப்பது என்ன? இரவோடிரவாக திடீரென புகுந்த தமிழ் எம்பிக்கள். தேசிய மக்கள் சக்தி ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த ஒருவர் உயிரிழப்பு. இலங்கை கடலில் இந்திய மீனவர்களுக்கு அனுமதி. வடக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது அந்நாட்டு இராணுவத்திடம் சரணடைந்த மற்றும் இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் ஈழத்தமிழர்கள் பலர் உகாண்டாவில் ராஜபக்ஷ சகோதரர்களுக்கு சொந்தமான 11 தொழிற்சாலைகளுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது வெள்ளை கொடியுடன் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த தலைவர்களை சர்வதேச விதிகளை மீறி ராஜபக்ஷக்களின் சிங்கள இராணுவம் இனப்படுகொலை செய்தது. அதேபோல் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்களையும் கைது செய்தது. விடுதலை புலிகளின் முன்னணி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்ட பின்னர் என்ன ஆனார்கள் என்பதே தெரியவில்லை. இப்படி இலங்கையில் திட்டமிட்டே காணாமலாக்கப்பட்டவர்களை மீட்க கோரி அப்பாவி தாய்மார்கள் தொடர் போராட்டங்களை பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். இத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் உயிரிழந்தும் உள்ளனர். ஆனாலும் அப்பாவிகளுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. இந்நிலையில் கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி கலாரஞ்சினி கூறியதாவது: 13 ஆண்டுகளாக எமது உறவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட எங்களது உறவுகளுக்கு என்னதான் ஆனது என்பது இன்று வரை தெரியவில்லை. இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் ஆட்சி மாற்றம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தராது. நாங்கள் சர்வதேச சமூகத்தினூடாக நீதியை கோருகின்றோம். ஏனெனில் இலங்கையில் நடக்கும் நிகழ்வுகளை சர்வதேச சமூகம் உன்னிப்பாக பார்க்கின்றது. சர்வதேசம்தான் எங்களுக்கான நீதி, அரசியல் தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும். இலங்கையில் குடும்ப ஆட்சி, இனப்படுகொலை ஆட்சி ஒழிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்றனர். ராஜபக்ச சகோதரர்களால் கைது செய்யப்பட்ட எங்களது உறவுகள் உகாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கின்றோம். அங்கு ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு சொந்தமான 11 தொழிற்சாலைகளில் ஊதியமில்லாத கூலிகளாக வேலைக்கு வைத்திருக்கின்றார்களோ என சந்தேகிக்கின்றோம். அந்த தொழிற்சாலைகளை வேலுப்பிள்ளை கனநாதன் என்பவர்தான் நிர்வகித்து வருகின்றார். இது தொடர்பாக உலகத் தமிழர்கள் ஆராய்ந்து அறிக்கை தர வேண்டும். இவ்வாறு கலாரஞ்சினி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் குழுவின் மீளாய்வு கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. ஸ்ரீலங்கா, எகிப்து, துர்மெனிஸ்தான், ஜாம்பியா, பேரு மற்றும் பனாமா உள்ளிட்ட 6 நாடுகள் தொடர்பான மீளாய்வு கூட்டத்தொடரே இன்று முதல் எதிர்வரும் மார்ச் 24ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா தொடர்பான மீளாய்வு கூட்டத்தொடர் மார்ச் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் 3 கட்டங்களாக இடம்பெறவுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 8ஆம் தேதி இலங்கை நேரப்படி முற்பகல் 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை முதலாவது கூட்டத்தொடரும், அன்றைய தினம் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை முதலாவது கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட விவாதமும் இடம்பெறவுள்ளது. அதனை அடுத்து மார்ச் 9ஆம் தேதி முற்பகல் 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை 2வது கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளது. இதில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் 173 உறுப்பினர்களில் 6 கட்சிகளும் உள்ளடங்குகின்றன. இவை ஐநாவுடன் ஏற்படுத்தி கொண்டுள்ள உடன்படிக்கையை எவ்வாறு செயல்படுத்துகின்றன என்பது தொடர்பில் இந்த கூட்டத்தொடரில் ஆராயப்படும். அத்தோடு ஐநா மனித உரிமைகள் குழுவின் முந்தைய பரிந்துரைகள் குறித்து 18 சுயாதீன சர்வதேச நிபுணர்கள் குழுவின் வழக்கமான மதிப்பாய்வுகளும் உட்படுத்தப்பட உள்ளது. அந்தந்த நாடுகளின் அறிக்கைகள் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களிடமிருந்து பிற சமர்ப்பிப்புகளை பெற்றுக்கொண்டுள்ள மனித உரிமைகள் குழு பொது உரையாடல்களின் மூலம் 6 பிரதிநிதிகளுடன் பல பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் குருந்தூர் மலைக்கு திடீர் விஜயம் செய்துள்ளனர். தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இராணுவத்தினரின் ஏற்பாட்டில் பௌத்த துறவிகள் வெளியோயா சிங்கள மக்களின் வழிபாட்டுடன் இராணுவத்தினரின் முழுமையான பாதுகாப்புடன் பௌத்த விகாரைக்கான வழிபாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தன.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் சர்ச்சையினை ஏற்படுத்திய குருந்தூர் மலையில் இராணுவத்தின் பாதுகாப்புக்கு மத்தியில் விகாரை நிர்மாணப் பணிகள் பூர்த்தியாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இவர்கள் திடீர் விஜயம் செய்து கள நிலவரங்களை ஆராய்ந்துள்ளனர். இதன்போது குருந்தூர் மலையின் கீழ்ப்பகுதியும் மேற்பகுதியும் முற்றுமுழுதான இராணுவ பிரசன்னத்துடன் காணப்பட்டுள்ளது. குருந்தூர் மலையில் கீழ்ப்பகுதியில் ஏராளமான சுண்ணாம்பு பாக்கெட்டுகளும் 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்குவதற்கான கட்டில்களும் தீயில் சுடப்பட்டு கொண்டிருக்கின்ற குளத்து மீன்களும் ஏற்கனவே வத்தலாக்கப்பட்ட கருவாடுகளும் காணப்பட்டுள்ளது. அங்கு சீருடையில் நின்ற இராணுவத்தினர் பலர் காட்டுக்குள் தம்மை மறைத்து கொண்டுள்ளனர். கட்டுமானத்திற்கான வாளி போன்ற தடயங்கள் மேற்பகுதியில் காணப்பட்டுள்ளது. குருந்தூர் குளத்திற்குள் இராணுவத்தை தவிர வேறு யாரும் மீன்பிடிக்கவோ குளத்திற்குள் பிரவேசிக்கவோ முடியாத நிலையில் பெருவாரியான மீன்களை பிடித்து கருவாடாக்கி தென்பகுதிக்கு கொண்டு செல்கின்ற செயற்பாடுகளும் இராணுவத்தால் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட எதிர்ப்பு நிலைமையை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நிவித்திகல பிரதேச சபைக்கான வேட்பாளராக களமிறங்கியிருந்த நிமல் அமரசிறி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை பிற்போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பிற்பகல் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினரால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது காயமடைந்த 28 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை விட்டு விலகும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இதனை நன்கு அவதானிக்க முடிவதாக தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய உறவை பேண எண்ணுவதால் இந்த மாற்றத்தை காணக்கூடியதாக உள்ளதாக கூறப்படுகின்றது. முன்பு நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் அவர் அமர்ந்திருக்கும் போது அவரை சுற்றி ஏராளமானவர்கள் இருந்ததாகவும் தற்போது அது வெகுவாக குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் மஹிந்த நுழைந்ததும் அவரை கண்டு வரவேற்க பலர் செல்வதாகவும் தற்போது எவரும் அவரை கண்டுகொள்வதில்லை எனவும் குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு கடலில் இந்திய மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்கும் இலங்கை அரசின் திட்டத்திற்கு வடக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து பேசுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் ஒன்று கூடி பேச்சு நடத்தியுள்ளனர். இந்த பேச்சின் முடிவிலேயே ஜனாதிபதியை சந்திப்பதற்கான கடிதம் ஒன்று வரையப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கடந்த பல வருடங்களாக இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக தொழிலில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள் தொடர்பாக வடக்கு கடற்தொழில் சமூகம் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளது. நல்லாட்சி காலத்தில் நீங்கள் பிரதமராக பதவி வகித்த போது 2016ஆம் ஆண்டு வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட பேச்சில் எட்டப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி முன்கொண்டு சென்று நிரந்தர தீர்வை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு இலங்கை கடல் எல்லைக்குள் அனுமதி வழங்குவது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். இது வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய இழுவைப் படகுகளால் எங்களுடைய கடல் வளமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் சொத்துக்களும் இழக்கப்பட்டுள்ளன. எமது கடல் பகுதிக்குள் இந்திய மீனவர்களை அனுமதிப்பது தொடர்பாக தங்களுடன் நேரில் சந்தித்து கலந்துரையாட ஆவலாக உள்ளோம். இலங்கையின் இறைமைக்குட்பட்ட கடற்பகுதியில் வெளிநாட்டு கடற்தொழிலாளர்களை அனுமதிப்பதை மீள்பரிசீலனை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு $400 மில்லியன் வழங்க உள்ளதாக சர்வதேச நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. உலக வங்கியின் முதலீட்டு பிரிவான சர்வதேச நிதியியல் கூட்டுத்தாபனம் இந்த நிதியுதவியை வழங்க உள்ளதாக இன்று அறிவித்துள்ளது. அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு நிதியளிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்படவுள்ளது. மருந்து, உணவு மற்றும் உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என்று சர்வதேச நிதியியல் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
100ற்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க அகதிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு ஒன்று இத்தாலியின் கலாபிரியா கடற்பகுதியில் சென்றபோது திடீரென கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 59ற்கும் மேற்பட்ட அகதிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பலர் காணாமலும் போயுள்ளனர். இதுவரை 59 உடல்களை மீட்டுள்ள இத்தாலி கடலோர மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தாலி கடற்பகுதியில் படகு விபத்தில் 59க்கும் மேற்பட்ட அகதிகள் உயிரிழந்துள்ள சம்பவம் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. இதன்படி இன்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின்படி 6,58,777 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை மேலும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இந்த நிலையில் 24 கேரட் தங்க பவுன் ஒன்று இன்றைய தினம் 1,85,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,70,450 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 21 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,62,700 ரூபாவாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. எனினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த மாதங்களில் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 2 லட்சம் ரூபாவை எட்டியிருந்தது. எனினும் அடுத்து வந்த சில நாட்களில் தங்கத்தின் விலை குறைவடைந்திருந்தாலும் தற்போது மீண்டும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.